கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களிலே அவருடைய பிறப்பை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அவர் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரியவர்கள் ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவருடைய காரியங்கள், சில காரியங்களை, ரகசியத்தை குறித்து இன்னும் அதிகமாக சொல்கிறார். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் சிந்திக்கக்கூடியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் எங்க இருந்தார்? அவர் வானாதி வானங்களிலே சிங்காசனத்திலே இருந்த தேவன். அந்த தேவன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. திருத்துவ தெய்வமாகிய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே உலகத்தை படைக்கின்ற காரியங்களிலே ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த மேன்மையை தேவன் விட்டு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தையாகிய இயேசு இந்த உலகத்துல மாம்சமாக வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் வெளிப்படுவதற்கு தேவை என்ன? தேவன் தேவனாக இருக்கலாமே, கடவுள் கடவுளாக இருக்கலாமே, ஏன் அவர் மனிதனாக வர வேண்டும்? இதை நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்திருப்போம். ஆனாலும் கூட இந்த நாளிலே நாம் அதை நாம் மறுபடியுமாக மனதுக்கு கொண்டு வருவோம். தேவன் மனிதனாகி இருக்கிறார், மனிதன் தேவனாகிறான். இன்னைக்கு அநேகர் தங்களை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் மனிதனாய் இருக்கிறார். தேவன் தான் இந்த உலகத்துல உன்னதமானவர். அவர் தன்னுடைய எல்லா மகிமையும் மேன்மையும் விட்டு இந்த உலகத்துல அவர் வந்து உதித்தார். எதற்காக? உங்களுக்கும் எனக்குமாக. வேறொரு இடத்துல அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். இந்த நேரத்துல அந்த தேவன் இங்கு இந்த பூமியிலே வந்து குழந்தையாக பெத்லகேமிலே முன்னணியிலே பிறந்தார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர் அவர் இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்குமாக அவர் இரட்சகராக, ஒரு மீட்பராக, ஒரு மேய்ப்பராக, நமக்கு எல்லாமாக அவர் இந்த உலகத்திலே தோன்றினார். அந்த மேன்மையான ஒரு காரியம்தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அவர் நமக்குள்ளாக இருக்கணும். அந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு இன்று நம்முடைய இருதயத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட விசேஷமாக தேவாதி தேவனாகிய நீர் இந்த உலகத்திலே உம்முடைய எல்லா மேன்மையும் விட்டு மனிதராகிய நரராகிய எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மீட்கவும், எங்களை ரட்சிக்கவும், எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுக்கவும் இந்த உலகத்திலே நீர் மாம்சத்திலே வெளிப்பட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிறப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.